இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவர் பொண்ணு ஒரு மால் லிஃப்ட்ல போயிட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர் அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து அவர் பொண்ண கொல்ல ட்ரை பண்றாங்க. ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவர் பொண்ண சேவ் பண்ணிடுறாரு. இப்ப அவர் பொண்ணையும் அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் வரதராஜன மீட் பண்றாரு. அப்பா கிட்டயும் பொண்ணுகிட்டயும் ஃப்ளாட் வாங்க போறோம்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப அவங்கள ஃப்ளாட்டை சுத்தி பார்க்க சொல்லிட்டு வரதராஜன் கிட்ட ஜெபனேசரை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு வரதராஜன் அவரை எனக்கு ஒரு 8 மாசமா தான் தெரியும். எங்க வேவ்லென்த் செட் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோ கேட்க, பிரச்சனையா? சாகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ 2 மாசமா நீங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னு கால் ரெக்கார்ட்ஸை காட்டுறாரு. இப்போ வரதராஜன் டென்ஷன் ஆகி, என்ன உங்களுக்கு கொலகாரம் கிடைக்கலன்னு என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்களான்ற மாதிரி சொல்லி நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ காவேரி போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை ஞாபகம் இருக்கா? உங்க பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து செத்து போன பொண்ணு. அப்போ நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க, எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நான் அப்ப எங்க இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. சரி, ஓகே, இந்த கேள்வியை கோர்ட்லயும் கேட்பாங்க, அப்ப நீங்க பதில் சொல்லிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. உடனே வரதராஜன், நான் சொல்றேன், ஆனா இது ஆபீஸா இருக்கு, வெளியே மீட் பண்ணி சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஹீரோ, நீங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு பெரிய பில்டரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தூக்கி ஜெயில போடுறதுக்கு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு.